வணக்கம். இன்று சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8. இந்த பெண்கள் தினம் எப்படி உருவானது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக ஒரு விஷயம். இந்த பெண்கள் தினம் நம்ம எத்தனை வருஷமாக கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா 1975 தான் ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்டு அன்றிலிருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே இதை கொண்டாடிட்டு இருக்கோம். இதனுடைய வரலாறு அப்படிங்கிறது 1820களில் முதலில் பெண்களுக்காக, பெண்களுடைய உரிமைகளுக்காகவும், பெண்களுடைய பாலின சமன்பாடுகளுக்காகவும், பெண்களுக்கு அளிக்கப்படுகின்ற ஒரு சமநிலையற்ற ஊதியத்துக்காகவும் முதலில் போராடிய ஒரு போராட்டத்தின் ஒரு தூண்டுதல்னால தான் இந்த பெண்கள் தினம் நம்ம கொண்டாடுகிறோம். பெண்களுக்கு நாம் மரியாதை செய்யணுமா, மரியாதை செய்யக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது. பெண்களும் ஆண்களும் நிகரானவர்கள் உலகத்தில். பாலின சமன் அப்படிங்கிறது எதுவுமே நம்ம ஈக்குவல் ஜெண்டர் தான் அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. உரிமைகளை நம்ம அவங்களுக்கு கொடுக்கப்படுறதில்லை, அவங்களும் நமக்கு கொடுக்கப்படுறதில்லை. 2 பேரும் சமமான ஒரு ஜெண்டர் தான் அப்படின்னா இந்த விஷயம் உலகத்துக்கு சொல்கிறதுக்காகத்தான் இந்த சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடுறாங்க. இந்த பெண்கள் தினத்துக்கு பெண்களுக்கு நம்ம வீட்டு பெண்களை நாம் மிகப்பெரிய அளவில் நம்ம மரியாதை செல்லணும், மரியாதை கொடுத்து அவர்களை சிறப்பு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு மெசேஜ். முதலில் நம்ம வீட்டு பெண்களையும் நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய பெண்களையும் நீங்கள் மிகப்பெரிய அளவில் அவர்களை சிறப்பு செய்யுங்கள். அதுதான் நம்ம செய்யக்கூடிய பெண்கள் தினத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்கும். ஆகவே அனைத்து சிங்க பெண்களுக்கும், அனைத்து மகளிர்களுக்கும் இனிய பெண்கள் தின வாழ்த்துக்களை திருப்பி சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.